ஆக்ட்ரஸ் சாய் காயத்ரி அவர்கள் மெஷினில் கைவிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அவங்களுக்கு என்னாச்சு, இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூலியமாக சின்ன திரைக்கு அறிமுகமாக இருந்தவங்க தான் சாய் காயத்ரி. அந்த ஒரு சீரியலில் இவங்க முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சீரியலில் கம்ப்ளீட்டாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அந்த சீரியலை விட்டு மாறிட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நீ நான் காதல் அப்படிங்கிற சீரியலில் இவங்களுக்கு ரொம்பவே லீட் ரோல் கிடச்சிருந்துச்சு. அந்த ஒரு ரோலை ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சீரியலை விட்டு வெளியே வந்திருந்தாங்க. அந்த சீரியலை தொடர்ந்து நீ நான் காதல் நல்லபடியாகவே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஏனோ தெரில, அந்த ஒரு சீரியலையுமே இவங்க கம்ப்ளீட் பண்ணலை. பாதியிலே அந்த சீரியலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அண்ட் சமீபத்தில் அவங்க ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, ஹேர் பிராண்ட் ஆயில் ஒன்று. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு பொடி தயாரிக்கிற ஏகப்பட்ட விஷயங்களும் அந்த ஒரு கம்பெனியில் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களே நேச்சுரல்ஸாக பண்ணுறதுனால எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோஸ் கூட வெளியிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் ஒரு பொடி அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது மெஷினில் இவங்க கைவிட்டிருக்காங்க. இதுல சாய் காயத்ரி அவர்களோட கை பயங்கரமா அடிபட்டிருக்கு, பயங்கரமா ரத்தமும் போயிருக்கு. உடனடியா அங்க இருந்த எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கூட்டி போயிருக்காங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இவங்க கையில பலத்தை அடிபட்டிருக்காமா. இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு எந்த ஒரு செயலுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் மக்களுக்கு நியாயமான முறையில் ரொம்பவே இயற்கையான முறையில் பொடி தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி பண்ணும்போது என் கையில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அண்ட் இப்போ நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். பட் இந்த கையை மட்டும் யூஸ் பண்ண முடியல. இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸ் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 2 to 3 வீக்ஸ் கண்டிப்பாக நான் ஆன்லைன் வரமாட்டேன். அண்ட் தொடர்ந்து என்னோட பிராண்ட் இன்னும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். எனக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஏகப்பட்ட ரசிகர்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. என் கை இப்படி இருக்கவும் என்னால் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்காக ப்ரே பண்ணியிருந்த, எனக்காக நலம் விசாரிச்சிருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. கூடிய சீக்கிரத்திலே நான் நல்லபடியாக ஆகிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் பயங்கர மொக்கையாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஒரு சீசனில் விறுவிறுப்பு அப்படிங்கிறது எதுலேயுமே இல்லை. ஒன்று கண்டஸ்டன்ஸ் மேலே பாசம் அதிகமாகும், அப்படின்லாம் கோபம் அதிகமாகும், அதுவும் இல்லை. டாஸ்க்காவது நல்லா பயங்கரமாக கொடுக்குறாங்களானா அதுவும் கிடையாது. சரி, விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ்டிங்காவது பயங்கரமாக பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. எதிர்பார்த்த எதுவுமே இல்லாமல் ஷோ ரொம்பவே மொக்கையாக போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டை மாற்றி விட்டுருக்காங்க. சரி, இதுக்கப்புறமாவது ஃபயர் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ரொம்பவே டம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியை இறக்க போகிறாங்க. இந்த முறை புது ஆள் கிடையாது, வீட்டில் விட்டு வெளியே போயிருந்த அதே பழைய ஆள் தான் உள்ளே வர போகிறாங்க. இப்போதைக்கு அதிகமாக தர்ஷா குப்தா அவர்களோட பேரும் அர்ணவ் அவர்களோட பேரும் அடிபடுது. எனக்கு தெரிஞ்சு தர்ஷா குப்தா அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் மிகப்பெரிய சேஞ்ச் எதுவும் இருக்காது. ஆனால் அர்ணவ் அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்தார்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா போகும்போதே அவர் வன்மத்தை பயங்கரமாக கக்கியிருந்தார். ஸோ உள்ளே வந்தார்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். எனக்கு அர்ணவ் வரணும் தான் ஆசை. யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.